Sad news for Sri Lankan fans. Sri Lanka are officially out of the tournament, guys. அது மட்டும் இல்ல, இனி எத்தனை ஹார்ட் பிரேக்ஸ் தான் வந்துட்டு ஸ்ரீலங்கன் பார்க்க போறானுங்கன்னு தெரியல. சராமரியா 2 வாட்டி அவங்க ஹோம் டவுன்ல வச்சு தோத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்க்கு இனிமேல் ஸ்ரீலங்கா டீம் மேல நம்பிக்கை வருமானே தெரியல எனக்கு. ஸ்டார்டிங்ல நல்லா ஆரம்பிச்சானுங்க. அவங்க சைடு பாத்தீங்கன்னா ஃபின்னாலனும் ரவீந்திராவும் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா லேண்டதுக்கு அப்புறம் சரிஞ்சிட்டானுங்க. டப்புன்னு போயிட்டு. காரணம் என்னன்னா, தீக்ஷனாவும் சமீராவும் பயங்கரமா பவுலிங் போட்டானுங்க. 84க்கு 6 இருந்துச்சு. நான் பார்க்கும் போது பரவாயில்லையே, இங்கிலாந்து அவங்களை நசுக்கினதுக்கு நியூசிலாந்து இவனுக்கு பண்ணி நெட் ரன் ரேட்டை நல்லா ஏத்திடுவானுங்க அப்படின்னு நினைச்சானா, எப்படி 84க்கு 6 இருந்துச்சோ அதுக்கப்புறம் 168 84 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டானுங்க. சாண்ட்னரும் மெக்கான்கியும் சரியான பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் 5 ஓவர்ல 84 கிட்ட அடிச்சிட்டானுங்க இவனுங்க மறுபடியும். இதை எங்க போய் சொல்றது? எப்படி ஸ்ரீலங்கன் வந்துட்டு இப்படி மேட்சை கைக்குள்ள இருக்கிற மேட்சை விடுறானுங்கன்னு தெரியல. 2 தான் அப்படிதான். இங்கிலாந்து மேட்சும் அப்படிதான், நியூசிலாந்து மேட்சும் அப்படிதான். ஆனா காரணம் வந்துட்டு நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் சொல்லணும். மிச்சல் சாண்ட்லரும் மெக்கான்கி உள்ள கொண்டு வந்தது ஒரு பயங்கரமான மூவா தான் இருந்தது. அவன் ஒரு 31, மிச்சல் சாண்ட்லர்லாம் வச்சு சொருகிட்டான். இன்னைக்கெல்லாம் 4 6 5 6 அடிக்கிறான். அவன் பாட்டுக்கு 47 ரன்ஸ் 168 அப்படின்னு போட்டோன்னே எனக்கு 100% தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் ஸ்ரீலங்கா தோத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீலங்கா மென்டாலிட்டியே சரியில்லை. 84க்கு 6 இருந்ததை 168க்கு 7 இருந்தனா வருத்தப்படதான் செய்வானுங்க இவனுங்க. கையில இருந்த மேட்சை தூக்கி போட்டுட்டாங்க. சரி, அங்க பேட்டிங் பிடிக்க வந்தானுங்கன்னு பார்த்தோன்னா, மேட் ஹென்றி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் ஸ்டெம்பை வீட்டுல தூக்கி வச்சுட்டு வந்துட்டான். செம அக்ரஷனு. ஸ்டெம்பு பேர்ந்துட்டு பவர் பிளேனாலே மேட் ஹென்றி தான். இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். வந்தான், அசலங்காவையும் நிசங்காவும் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஓவரே போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஹேண்டில் பண்ணது யாருன்னா ரச்சன் ரவீந்திரா. 4 விக்கெட் எடுத்துட்டான்டா. 4 விக்கெட். எனக்கு தெரிஞ்சு ரச்சன் ரவீந்திரா T20 கரியர்லேயே பெஸ்ட் டே இதான் நினைக்கிறேன். 4 விக்கெட் பிளஸ் 32 ரன்ஸ் எடுத்திருக்கான். அவசரப்பட்டே ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பார்க்கும் போது இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஒரு சைடு நியூசிலாந்துக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா விளையாடுறானுங்கப்பா, இப்படிப்பட்ட மேட்சை கொண்டு வந்துட்டானுங்க அப்படின்னு பார்த்தா, இன்னொரு சைடு ரொம்ப கேவலமா ஆடுறானுங்க. அதாவது ஸ்ரீலங்கா வந்துட்டு அவங்க பேட்டிங்கே வந்துட்டு 2 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒன்னு நிசங்கா, இன்னொன்னு குசால் மெண்டிஸ். இதை மாத்தாட்டி ஸ்ரீலங்கா வந்து எந்திக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க, கோ ஹோஸ்டா இருக்காங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல. ஒரு டீசென்டாவது தோக்க வேண்டாமா? அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு எப்படி இதை வந்து ஸ்டேடியத்துல போய் பார்ப்பாங்க? ஒரு இவ்வளவு மோசமான ஒரு கேமை வந்துட்டு கண்ட்ரியில் ஆடுதுன்னா எப்படி போய் அவங்க பார்ப்பாங்க?